வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா கால்சியம் சத்துள்ள ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரப்போகிற யுகாதி, நியூ இயர், அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து லீவில் வருது இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கால்சியம் சத்துள்ள ஒரு ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப சத்தானதும் கூட, இந்த வெயில் காலத்துக்கு உகந்த இம்யூனிட்டி உள்ள ஒரு ரெசிபியும் கூட. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு, ராகி மாவு எடுத்துக்கலாம். நல்லா சளைச்சி எடுத்துருக்கு நைஸாக. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்தளவு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சு விடலாம். அப்படியே கொதிக்கிற தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றினாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே வந்து சாஃப்டாக வரும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைச்சுக்கோங்க. ரொம்ப கொல கொலன்னு போயிடக்கூடாது. அதனால் பாருங்கள், இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த தூசி இல்லாதனால நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எதாவது தூசி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து இந்த சர்க்கரை வந்து நம்ம கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கரைஞ்சி விட்டோம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ரொம்ப பாகு மாதிரிலாம் தேவை கிடையாது. நல்லா கரையிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொதிச்சிட்ருக்கோம். இந்த நுர வர டைமிங்கில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தேங்காய் மூடி வந்து துருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்ததுன்னா அதை ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இந்த பாகில் குக் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து இந்த தண்ணி கன்சிஸ்டன்சிலாம் போயிட்டு கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், திக்காயிடுச்சா? இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். பால்கோவா கன்சிஸ்டன்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூரணம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராகி மாவு நல்லா ஊறிச்சு. அதை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையான சைஸில். ஓகே, எடுத்துக்கலாம். வந்து இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம இந்த இலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க. மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு இந்த இலையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு வச்சுட்டு சேப் கிடைக்காக கையில் தட்டாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் இப்படி லைட்டாக இப்படி ஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான சேஃப் வர வரைக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் ஒன்று. பாருங்கள் எப்படி ஈவனாக வரும்னா இந்த மாதிரி ஈவனாக வரும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சேஃப் வந்து பெருசாக வேணும்னா அது தகுந்த மாதிரி திக்னஸ்க்காக நீங்கள் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேணாம்.
நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சேஃப் வந்துச்சு. எனக்கு இது வந்து அளவான சேஃபு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரணம் வந்து நம்ம நல்லா நமக்கு எப்படி தேவைப்படையோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். பூரணம் நம்ம வச்சுட்டோம். எவ்வளோ பூரணம் வேணுமோ நம்ம வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னா அந்த வந்து பூரணத்தை வந்து நம்ம இந்த ராகில் இப்படி வச்சுட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பூரணம் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இலையை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. வைக்கிற பாருங்கள். இப்போ நான் வந்து மேலே ஒரு இலை வச்சுட்டேன். இலை வச்சுட்டு நீங்கள் வந்து ஈவனாக வரணுன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஃபோர்ஸ் கொடுங்க. நமக்கு ரொம்ப வந்து இதாக கொடுக்க வேணும். அதுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈவனாக வந்துடும் பாருங்க. இந்த பூரணம் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து இது இலையை அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இலையை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்படியே நம்ம எடுத்து இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸாக நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கிறோம். வந்து அடுத்ததாக நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா தட்டி இருக்கோம் இல்லையா, அந்த வாழை இலையில் நீங்கள் இந்த மாதிரி வாழை இலையில் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையோட எசன்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த இதில் அப்படியே இறங்கி இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்றா வந்து சேர்க்கலாம். வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒன்றா தட்டி நம்ம பூரணம் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஃபுல்லாக வாழை இலையெல்லாம் வச்சுட்டு இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இட்லி சட்டியை மூடி வச்சிடலாம். மினிட்ஸ் மேலே வச்சு நம்ம இப்போ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இட்லி சட்டிலையே. பாருங்கள், ஆவி சூப்பராக வருது, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து யுகாதி, தமிழ் வருட பிறப்பு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. அப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரே மாதிரி ரெசிபி செய்யாமல் ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதும் கூட, உங்களுக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமிங்கில். நம்ம சேனலில் வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக. அதனால் வந்து நம்ம சேனலில் அப்படியே எல்லாமே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்மளுக்கு ப்ராப்பராக சூப்பராக வந்துச்சு. எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து ராகியில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ராகியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கால்சியம் இருக்குது. அதனால் ராகி வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு ரொம்ப பலமானது. அதனால் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நான் சொல்கிறேன், தேங்காயும் ராகியும் சேர்க்கறனால. இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் குழந்தைகள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி ஈவினிங் வந்து குழந்தைங்க வரப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும்.